ஸ்மரணம் விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய். ஸ்மிருதே சகலகல்யாணபாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्. ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः. ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. वाग्देव्यै नमः. ओम हनुमते नमः. श्रीहरये नमः. नाभिः अपत्यकामः अप्रजया मेरुदेव्या भगवन्तं यज्ञपुरुषम् अवहितात्मा अयजता. तस्य हवावश्रद्धया विशुद्धभावेन यजतः प्रवर्गेषु प्रचरत्सु द्रव्यदेशकालमन्त्रार्थविग्धदक्षिणा विधानयोगोपबद्धया दुरधिगमोऽपि भगवान् भागवतवात्सल्यतया सुप्रतीक आत्मानमपराजितं निजजनाभिप्रेदार्थविदित्सया गृहीतहृदयो हृदयङ्गमं मनोनयनानन्दनम् अवयापि रामम् ஆவிஷ்சகாரா. ஸ்ரீஹஸ்பதியான பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காகவும் தர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை காண்பிப்பதற்காகவும் பல அவதாரங்கள் பண்ணியிருக்காள்னு பாகவதம் சொல்கிறது. அதில் ரிஷபாவதாரம் அப்படின்னு ஒரு அவதாரம், ரிஷபதேவர் அப்படிங்கிற பெயரில் பகவான் அவதாரம் பண்ணுறான். அந்த சரித்திரத்துக்கு பூர்வாங்கத்தை தான் சொல்லின்னு வரோம். உத்தானபாதன் பிரியவிரதன்னு சுவாயம்பூமனுவுக்கு 2 மகன்கள். அதில் பிரியவிரதன்கிற மூத்த மகனுடைய வம்சம்தான் இது. பிரியவிரதனுக்கு ஆக்னீத்ரன் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தான்னு சொன்னோம். ஆக்னீத்ரனுக்கு நாபின்னு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த நாபிக்கு இந்த பாரத இந்த ஏஷியா கண்டம் முழுக்க பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஆக்னீத்ரன் தபஸுக்கு போயிட்டார். நாபியினுடைய மனைவிக்கு மேருதேவி அப்படின்னு பேர். இவர்களுக்கு குழந்தை பிறக்கல்ல. பலவிதமான விரதங்களை பூஜைகளை கடைபிடிக்கிறார்கள். பொதுவாக நல்ல புண்ணியங்களை பண்ணி தான் குழந்தையை பெற்றுக்கணும். அவசரப்பட்டுன்னு குழந்தையை பெற்றுக்கக்கூடாது. உலகத்தில் யாருக்கு குழந்தை பிறக்கல? எல்லா ஜீவராசிகளுக்கும் குழந்தை பிறக்கிறது. நமக்கு பிறக்கிற குழந்தை அப்படிங்கிறவன் புண்ணியத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கணும். கல்யாணம் ஆன உடனே ஒரு தடவை போய் தனுஷ்கோட்டியில் ஸ்நானம் பண்ணணும், கங்கையில் ஸ்நானம் பண்ணணும், கிருத்திகை விரதம் இருக்கணும், பிரதோஷ பூஜை பண்ணணும், அரச மரத்தை விடாமல் 3 மாதம் பிரதட்சிணம் பண்ணி வரணும். 12க்கு அப்புறம் கர்ப்பம் ஏற்பட்டதுன்னா இந்த மரபணு கோளாறே இருக்காது. இன்றைக்கி விதவிதமாக பிரச்சனைகள்லாம் சொல்கிறா பற்றியில். ஆனால் ஜனங்களுக்கெல்லாம் இதில் ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லை. லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாமல்
அது என்ன ரிசல்ட்டுன்னு புரியாத வைத்தியத்தில் கொண்டு கொட்டுறேங்கிறாளே தவிர, ₹1 செலவில்லாத இந்த விஷயங்களை சொன்னால் ஜனங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா நம்ம பெரியோர்கள்லாம் ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு அரச மரத்தை நடுவார்களா? அவ்வளோ சக்தி அரச மரத்துக்கு. அந்த பிராணவாயுவை சரீரத்தில் உள்ள நரம்புகளை அவ்வளோ சுத்தி பண்ணும். அது மரபணு கோளாறு முழுக்க சரியாக போயிடும். கர்ப்பப்பையில் உள்ள கோளாறு முழுக்க சரியாக போயிடும். அணுக்களுடைய சலனங்கள் அதீதமாக விருத்தியாகும். ஆச்சரியமாக இருக்கும். கார்த்தால ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு 6:30 மணிக்கு சூரிய உதயமானதுக்கு அப்புறம் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற இடத்துல தம்பதிகள் பிரதட்சிணம் பண்ணணும். அதில் பெண்ணு மாசாந்தர தீட்டு முடிஞ்சு 5ஆவது நாள்லேருந்து பிரதட்சிணம் பண்ணணும் 18 நாளைக்கு. இது மாதிரி 3 மாதம் பண்ணினா அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைய பார்த்தெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பான், சூட்டியாக இருப்பான். சின்ன வயசு வியாதிகள்லாம் வரவே வராது. இதெல்லாம் இருக்குது. உபவாசம் இருக்கணும், சுத்தி பண்ணிக்கணும் உடம்பை. நிறையா பாராயணங்கள், ஜபங்கள் இதெல்லாம் பண்ணணும். தெய்வ சிந்தனையோடு இருக்கணும். கண்டதை கேட்டதை தின்னுட்டு கண்டதை பார்த்துட்டு குழந்தையை பெற்றுட்டோம்னா அது மனுஷத்தனம் இருக்காது. அதில் ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் சுற்றி இருக்கிறவன்லாம் நிம்மதியாக இருப்பான். ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்துட்டான்னா சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம் நிம்மதி போயிடும். இந்த சமூகத்துக்கு நாம் பண்ண வேண்டிய, நம்மளை வாழ வச்ச இந்த உலகத்துக்கு சமூகத்துக்கு நாம் பண்ண வேண்டிய கடமைகளில் முக்கியமானது நன்மக்களை பெறுவது அப்படிங்கிறது தான். அதனால தான் பெரியோர்கள்லாம் அப்படி திரும்ப திரும்ப நல்லவனாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும்னு சொல்கிறது. நிறைய புண்ணியம் பண்ணி பேத்துக்கணும். சாதாரண ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் கூட எத்தனை மேக்கப் பண்ணிக்கிறோம். நம்மளை அலங்காரம் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு இதெல்லாம் சரியாக இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இப்படிலாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு பேப்பரில் ஒரு சின்ன ஒரு இதில் ஃபோனில் நம்ம படம் வரப்போகிறதுக்கே இத்தனை பண்ணிக்கிறோமே. நம்மளை மாதிரி உயிரோட ஒரு பொண்ணு குழந்தை வரப்போகிறது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அந்த யோசனை வேண்டாம் நமக்கு. நாம் எப்படி இருந்து குழந்தையை பெற்றுக்கணும்னு தோண வேண்டாம் நமக்கு. அதுதானே முக்கியம். பெரும்பாலானவர்களுக்கு அது புரியல சொன்னால். அது ரொம்ப அவசியம். அது நிறைய யாகங்கள் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும், தானங்கள் பண்ணணும். அது மாதிரி பண்ணுறான் இவன். அப்பத்யகாமஹா குழந்தை பிறக்காதனால அப்பிரஜையா மேரு தேவியா. இவனை விட இவனுடைய மனைவிக்கு தான் அதில் இன்னும் வேகம் கூட. பொதுவாக ஸ்திரீகளுக்கு தான் குழந்தை வேணும் குழந்தை வேணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். புமானுக்கு ஏன் இருக்காது, ஸ்திரீகளுக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, தாய் அப்படிங்கிற அந்த அனுபவம் ஸ்திரீகளுக்கு உரியது இல்லையா? அதை அனுபவிக்கணும்னு தோணாத. ஒரு பெண்ணாக இருந்துருவா, மனைவியாக இருந்துருவா, அதுக்கடுத்து தாயாரா. அந்த தாய்மைங்கிறது பெரிய கிஃப்ட் இல்லையா? அது அதோட நிலையை ஒரு ஆணால் புரிஞ்சிக்கவே முடியாது. 1000 தான் நீங்கள் பாட்டுக்கிட்டு அப்பாவுக்கு சமம் அம்மாவுக்கு சமம் அப்பான்னு சொன்னாலும் வேதம் ஃபஸ்ட்டு கிரேடு அம்மானு தான் சொல்கிறது. மாத்ரு தேவோபவா அப்படின்னு தான் சொல்கிறது. அப்புறம் தான் பிதர் தேவோபவா அப்படிங்கிறது. லலிதா சஹஸ்ரநாமம் ராஜராஜேஸ்வரி நமஹா, காமாட்சி நமஹா, மீனாட்சி நமஹா அப்படியா சொல்கிறது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, அம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. அந்த மாத்ருபாவம்ங்கிறது முதல் நிலை, பிரபஞ்சத்தில் முதல் நிலை. அது முதல்ல பகவான், அதுக்கு அடுத்தது மாதா, அதுதான். அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறது. ஏன்னா மாத்ருபாவம் இல்லைன்னா பிரபஞ்சம் இயக்கமே இருக்காது. இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த தாய்மைங்கிற உணர்வு இருக்கிறதுனால தானே எல்லா உயிரினங்களும் குட்டி போட்டு வளர்த்து எல்லாம் பண்ணுறது. அதனால் ஒரு ஸ்திரீகளுக்கு அது இயல்பாக உள்ளது. மேருதேவி அதை ஆசைப்படுறாள். யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா ஏஜதா தஸ்யஹவாவ ஸ்ரத்தையா விசுத்தபாவேன ஏஜதா பிரவர்கேஷு பிரச்சரத்சு திரவியதேசகால மந்திரத்விக்த தட்சிணா விதான யோகோபபத்தையா. ஒரு யாகம் பண்ணும்போது அதுக்கு உள்ள நியமங்களை சொல்கிறார். ஸ்ரத்தையாக பண்ணணும். முதல்ல அந்த 25% 50% இந்த நம்பிக்கையோடலாம் அறகுறையெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு இருக்குது. 100க்கு 200% நம்பணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்பிக்கையாக உள்ள வாழ்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். யாரை வச்சுன்னு பண்ணுறோமோ அவள்
முதல்ல நாலெட்ஜ் உள்ள பர்சனாக இருக்கணும். நாலெட்ஜ் இருந்தால் மட்டும் போகாது, நேர்மை உள்ளவாளாக இருக்கணும், யோக்கியமாக இருக்கணும். ரொம்ப படித்தவாளெல்லாம் கவனிச்செல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் குறைச்சலாக இருக்கும். ரொம்ப கீழே உள்ளவாள்கிட்ட பார்த்தீங்கன்னா நாலெட்ஜ் இருக்காது, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை குட்டிச்சோர பண்ணுவா, எப்படி பண்ணணுமோ அப்படிலாம் பண்ண தெரியாது. எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும், நேர்மையோடு பண்ணணும், ஸ்ரத்தையாக பண்ணணும். ஸ்ரத்த ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தைன்னா இந்த விஸ்வாசத்தை தான் ஸ்ரத்தேங்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்புகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குமோன்னு நமக்கு. ஸ்ரத்தையா விசுத்தபாவேன. காப்பட்டியம், துவேஷம், கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பூஜை பண்ணுறதே, ஜபம் பண்ணுறதே, பாராயணம் பண்ணுறதே அந்த பகவத் அனுபவத்தை அடையிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணுறோம். அப்போ 10 பேரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறது, வம்பு பேசுறது, கோழி சொல்கிறது, பொறாமப்படுறது, இந்த எண்ணங்களோடெல்லாம் பண்ணினோம்னா மனசை அழுக்க காய்க்கிறோம். மனசை சுத்தமாக்கிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது. திருப்பி திரும்பி மனசை அழுக்காக்கிண்டா இதுக்கு என்ன தீர்வு, எப்போ தான் முடிவது? பிரவர்க்கியம்னு ஒன்று, திரவியங்கள் சுத்தமாக இருக்கணும். யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடியதான பொருட்கள் இருக்குது பற்றியில், ஏன்னா அதிலெல்லாம் ரொம்ப தப்புகள் வரும். மேலே திருப்ப பரத சரித்திரத்துலேயும் சொல்லுவார். அதை இந்த பூஜை சாமான் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. உங்களுக்குலாம் பூஜை சாமான் கடைங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். எங்களை கேட்டால் தான் அதை நாங்கள் சொல்லுவோம். அதில் உள்ள பதார்த்தங்கள் நல்லதை தேடி வாங்கணும். நீங்கள் நல்லது இருக்குது, நல்லதை தேடி வாங்கணும். குவாலிட்டியாக உள்ளதை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கணும். மட்டமானதை விலை குறைச்சலாக உள்ளதை நெய்யே சாப்பிட கடையில் கேட்டால் அது என்ன ஹோமத்துக்காக சாப்பிட்றதுக்கான்னு கேட்குறாங்க. அப்போ சாப்பாட்டுக்கு வேறு நெய், ஹோமத்துக்கு வேறு நெய்யா? சாப்பாட்டுக்கு உள்ள நெய் இல்லாமல் ஹோமத்துக்குள்ள நெய்யை நீங்கள் ஒரு ஸ்பூன் ஊற்றின்னு சாப்பிட்ருவேல, சாப்பிட்டா வயிறு கல்லாக போயிடும். அதில் என்ன கலந்துருக்கான்னே தெரியாது. அதை கொண்டு அக்னியில் ஊற்றினேன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த பசுன்னு நாம் பசுவை ரட்சிக்கணுங்கிறதே அந்த நெய்க்கு தானே. யாகங்களை பண்ணுறதுக்கு பசும்பால்லேருந்து எடுக்கிற நெய்யை வச்சு தானே யாகம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் பசு கோபிராமணேபிய சுபம் பவத்துன்னு திரும்ப திரும்ப சொல்கிறது. அந்த பசுமாட்டு நெய்யே இல்லாமல் கண்ட நெய்யை கொண்டு ஊற்றினேல்ல, அதிலெல்லாம் ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். என்னமோ சாதாரணமாக நாம் சாப்பிட்றதா இருந்தால் எத்தனை கடை ஏறி இது ஒழுங்காக இருக்கா, அதுவாக இருக்கா, இதுவாக இருக்காலாம் பார்க்குறோம். பகவானுக்கு பண்ணுறதே ஒரு நாள் பண்ணுறோம், அதில் ஸ்ரத்தையாக பண்ணக்கூடாதோ? கால மந்திரங்கள் ஜாக்கிரதையாக சொல்லணும். இந்த ஷார்ட்கட்டில் சொல்கிறது, அபஸ்வரத்தில் சொல்கிறது. இன்றைக்கி அது என்னத்தை சொல்கிறதுன்னு நமக்கு புரியலை. அது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் தட்சிணை அழகாக கொடுக்கணும். அவளை வேலை வாங்குகிற அளவுக்கு தட்சிணை கொடுக்கணும். இதுக்கு இவ்வளோ போகாதா, இது இவ்வளோ வாங்கிக்கோங்க போகிறோம், அவ்வளோ வாங்கிக்கோங்க போகிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே சமயம் அவள் கேட்குறது எல்லாமும் கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு நிதானம் நமக்கு புரியணும். அது என்ன செலவுங்கிறது நம்ம வாங்கிக்கணும். இப்படி ஸ்ரத்தையாக நம்ம பண்ணினா, ஸ்ரத்தையாக பஜனை பண்ணினா, பூஜை பண்ணினா தான் பகவான் வருவான்னு அர்த்தம் இல்லையா? ஸ்ரத்தையாக யாகம் பண்ணினாலும் பகவான் வருவான். பகவானி பாகவத வாத்சல்யதையா சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் நிஜ ஜனாபிப்ரேதார்த்த விதித்சையா. பகவான் இந்த பக்தர்கள் பண்ணக்கூடிய யாகத்தில் உள்ள பிரியத்தினால அவர்களுக்கு மத்தியில் பகவான் தோன்றிட்டான். அப்படி தோன்றினா எப்படி இருக்கான் பகவான்னால்? அதகதமா ஆவிஷ்கிருத புஜ யுகலத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌசேயாம்பர முரசி விலசத்து சரீரவத்சலலாமம். வைகுண்ட ரூபத்தோடு பகவான் பிரகாசிக்கிறான். திவ்யமான சொர்ணமயமான கிரீட்டம், ஊர்த்வ திலகம், கர்ணாந்த தீர்க்கமான கண்கள், உயரத்துக்கப்பட்டதான மூக்கு, மகர குண்டலங்கள், கண்ணாடி போல கன்னங்கள், சிவந்ததான உதடு, முத்து போன்றதான பற்கள், பக்தர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியதான மந்தஹாசம், சங்கம் போன்றதான கழுத்து, வைஜெயந்தி மாலை, துளசி மாலை, மந்தார மாலை, முத்து மாலை, 4 கைகள்லையும் சங்கம், சக்கரம், கதே, பத்மம் இவைகள்லாம் பிரகாசிக்கிறது. இதோடு பகவான் தரிசனம் பண்ண உடனே இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அதை பார்த்த உடனே அப்படின்னா, ஒரு பெரிய கோட்டீஸ்வரனை பார்த்தா பரம தரித்திரனாக உள்ளவன்லாம் எப்படி பிரமிச்சு போவானோ அது மாதிரி இருக்குன்னா. கோட்டீஸ்வரனாக இருந்தால் மட்டும் போகாது, மனஸ்வியாக இருக்கணும்.
உதாரணம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கோவில்கள்லாம் போகிறோம், அம்மா தாயேன்னு எத்தனையோ பேர் பிச்சை கேட்பா. இது நம்மளுடைய தேசத்தினுடைய ஒரு கல்ச்சர். அது பிச்சை எடுக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் வந்து பிக்ஷைன்னு பேர் அதுக்கு. இல்லறத்தில் இல்லாதவர்களுக்கு வாழ்வு பிக்ஷை மூலமாக தான். ஒரு சன்னியாசிகளாக இருக்கட்டும், வானப்பிரஸ்தர்களாக இருக்கட்டும், பிரம்மச்சாரிகளாக இருக்கட்டும், இவர்கள்லாம் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவார். அதனால் அது ஒரு அங்கீகாரம். அது இந்த அரிசி போட்டுருந்தது போக அதுக்கப்புறம் மாறி போய் இப்போ பணங்கள்லாம் வந்துடுது, அதை விட்டுருங்க. ஒருத்தர் காரில் வந்து இறங்குறார், ஒரு பெரிய பணக்காரர். அம்மா தாயேங்கிறதே அவர் என்ன போட போகிறான்னு தெரியலேங்கிறதே அவர் கையிலேருந்து ஒரு 500 ரூபா பண்டில் எடுக்கிறார். எடுத்து முதல்ல உள்ள பிச்சைக்காரனுக்கு ஒரு 500 ரூபாயை கொடுத்தாருன்னா அப்போ பார்த்தா தான் நான் சொல்ல தெரியும். இந்த வரிசையாக 150 பேர் இருக்க மாதிரி அத்தனை பேர் ஓடி வந்துடுவாங்க. பாக்கி யாரையுமே கவனிக்க மாட்டான். ஐயா 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 அப்படிம்பா. எப்படி அப்படி ஒரு வாரி வழங்கக்கூடிய வள்ளலை பார்த்த உடனே எப்படி எல்லாரும் சூழ்ந்துப்பார்களோ அது மாதிரி கருணை கடலான கிருபாநிதியான பக்த வத்சலனான பகவானை பார்த்த உடனே இவர்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்துட்டார்கள். சூழ்ந்துட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். நாபியும் அப்படியே பார்க்குறான், மேருதேவியும் பகவான் அப்படியே பார்க்குறாள். இந்த யாகம் பண்ணி வச்ச பிராமணர்களும் பகவான் அப்படியே பிரமிப்பாக பார்க்குறாள். யாருமே பேசலை. பல நிமிஷம் ஆச்சு. பகவான் கேட்குறான், என்ன எதுக்கு கூப்பிட்டேல்னா? யாகம் பண்ணி என்னை எதுக்கு கூப்பிட்டேல்? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்னை யாகம் பண்ணினேல் எனக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், அத கதஞ்சித் சகல நட்சுத்பதன நிஜிரும்பண துரவதஸ்தானாதிஷு விவசானாம் நஹா ஸ்மரணாய ஜ்வரமரண தசாயாமபி சகல கஷ்மல நிரவசானி தவகுண நாமதேயானி வச்சன கோச்சராணி நிவசந்தூ பவந்தூ. முதல்ல இந்த பிராமணர்கள்லாம் தனக்கு வேணுங்கிறதையும் பிரார்த்திச்சுக்கிறார்கள், அப்புறம் நாபிக்கு வேணுங்கிறதையும் சொல்கிறார்கள். இவர்களுக்கு என்ன பிரார்த்திச்சுட்டார்கள் அப்படின்னு சொன்னால், உங்களை பார்த்தாலே எல்லாம் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? பூர்ணமான பரமாத்மா, பூர்ண பிரம்மம், பூர்ண வஸ்து. பூர்ணமான வஸ்துவனுடைய சன்னிதானத்தில் பூர்ணந்தான் இருக்குமே தவிர குறை இருக்காது. கேட்கணும்னே தோணாது. எத்தனையோ பேர் பரமாச்சாரியாள்கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு போவாள். காலங்காலத்தால் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு மடி கட்டிண்டு பரமாச்சாரியாலை பார்க்குறதுக்கு பரமாச்சாரியாளுடைய பாத சமர்ப்பணம் பண்ணுறதுக்குள்ள பதார்த்தங்கள் எடுத்துட்டு அதெல்லாம் அபூர்வமாக இருக்கும். எல்லோரும் இப்போ பழங்கள் வில்வம் என்னெல்லாமும் வாங்கி போகிறாபத்தில். எங்கள் அப்பா போகிறதே, எங்கள் அப்பாவோட நாங்கள் நிறைய போயிருக்கோம். எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு 3 வஸ்து தான் கொண்டு போவார். வாழைப்பூ எடுத்துன்னு போவார், நார்த்தம்பழம் எடுத்துன்னு வருவார், அக்னிஹோத்திர விபூதி எடுத்துன்னு வருவார். அக்னிஹோத்திர விபூதி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பா பெரியவா போன உடனேவே. இப்படி கொண்டு வந்து ஒரு பெரிய பெரிய பை நிறையா மரக்கா அளவுக்கு எடுத்து வச்சோடனே அப்படியே எடுத்து இப்படி வச்சுப்பா பெரியவா. 10 நிமிஷம் வச்சுட்டு வச்சுக்கோங்க. அதுதான் பெரியவா அட்டுப்பா எப்போதும். அதை கேட்பா, அக்னிஹோத்திர விபூதி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு. அது மாதிரி பரமாலை தரிசனம் பண்ணுறதே எத்தனையோ கஷ்டங்கள் மனசில் இருக்கும். அதுதான் நம்ம கிளம்பி போகிறதே. போய் பெரியவாள்கிட்ட கொட்டுடணும் அப்படின்னு. அந்த பெரியவாளை பார்த்த மாத்திரத்தினால சௌக்கியமாக இருக்கியா, இன்னொன்று சௌக்கியமாக இருக்கு, சௌக்கியமாக நீ கஷ்டம்னு சொல்கிறதுக்கு தானே பேருக்க. அப்போ பெரியவாள்கிட்ட சௌக்கியம்னு சொல்லும்போது உன் மனசில் ஒரு கஷ்டமுமே இல்லையே. அப்புறம் வெளியில் வந்தோடனே அதை அழுத்துறது அது வேறு விஷயம். அப்போ எப்படி அந்த பூர்ண வஸ்துவனுடைய பிரத்யக்ஷத்தில் பூர்ணம்தான் இருக்கும். இங்கே குறையே இருக்காது. அது மாதிரி பகவானுக்கு முன்னாடி ஒரு குறையுமே கிடையாது. பிரார்த்தனைக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஜ்வரமரண கஷ்மல ஸ்மரணாய விவசானாம் நஹா ஸ்மரணாய ஜ்வரமரண தசாயாமபி சகல கஷ்மல நிவசனானி தவகுண நாமதே கிருத நாமதேயானி. எங்களுடைய வாழ்க்கையில் அந்திம காலம்னு ஒன்று உண்டு. யாருக்குமே உண்டு, எங்களுக்கு இல்லை, யாருக்குமே உண்டு. வாழ்க்கையில் கடைசி காலம்னு உண்டு. அந்த கடைசி காலம் என்ன பரிஸ்திதியில் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது.
நாம் குளித்து நம்ம கையால் வேஷ்டி கட்டிண்டு நம்ம கையால் விபூதி விட்டுன்னு நம்ம கையால் சாப்பிட்டுட்டு நம்ம கையால் பகவானை பூஜை பண்ணி அப்படி பகவானை போய் அடைய போகிறோமா? இல்லை அசக்தன் ஆகிட போகிறதா உடம்பு? இல்லை படுத்த படுக்கையாகிடுவோமா? இல்லை நினைவே இல்லாத நிலையில் இருப்போமா? யாருக்கு தெரியும்? என்ன பண்ணியிருக்கோம், என்ன வரப்போகிறதுன்னு யாருக்கு புரியும்? தெரியல. ஆனால் அப்படி ஒரு காலம் உண்டு, அது சத்தியம். அதை பற்றி தான் நாம் யோசனை பண்ணணும். அந்த உயிர் விடுற அந்த ஜீவ வியோக காலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இத்தனை நாள் வாழ்ந்ததோட பிரயோஜனம் அந்த உயிர் விடுற சமயத்தில் பகவத் ஸ்மரணை வரணும். நம்ம சாமர்த்தியத்தினால வரும்னு சொல்ல முடியாது. அது எப்பேற்பட்டவாளாக இருந்தாலுமே தடுமாற்றத்தை அடைஞ்சிருக்கார்கள்ங்கிறது சரித்திரத்தில் நிரூபணமானது. பிராரப்தம் பலியஸானது, வாசனை பலமானது. இத்தனையும் தாண்டி பகவானுடைய கிருபையினால் அது வரணும். அதனால் பிரார்த்திக்கிறார்கள். ஜுவரமரண தசாயாம் அப்படி சாதாரண தலைவலி கை கால் வலி ஜுரத்துலேருந்து ஆரம்பித்து மரண பரியந்தம் உன்னோட நாம எங்கள் வாக்கில் இருந்துகிட்டே இருக்கணும். அது மாறவே கூடாது. இதை பிரார்த்தித்து பெறணுமா? நாமே சொல்ல முடியாதான்னா இப்போ நாம் சொல்லலாம். ராமா கிருஷ்ணா கோவிந்தா சிவா மகாதேவா மகாதேவம் மகேஷானம் மகேஸ்வரம் உமாபதி மகாசேன குரும் வந்தே மகாபய நிவாரணம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கேசவ கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மீ நாயக நரசிம்மா. ஹே கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்கபாணே கோவிந்த தாமோதர மாதவேதி. இப்படிலாம் நிறைய பிரார்த்தனை ஓடிண்டே இருக்கணும். வளமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ விரக்ஷது சம்சார வைத்யா சர்வஜா படஜாமபி யோபிஷக் மிருத்யுஞ்சய பிரசன்னாத்மா தீர்க்கமாயு பிரயச்சது. இப்படிலாம் ஓடிண்டே இருக்கணும் மனசில். எல்லாம் வாஸ்தவம் தான். நம்ம சாமர்த்தியங்கிறத எவ்வளோ தூரம் நம்ப முடியும்? ஒரு கிளிக்கு ராமா 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 அப்படின்னு பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு பழகி கொடுத்தா போகிறதே வரத்தே வரவா வாக்கிறவாளெல்லாம் ராமா ராமான்னு கூப்பிடும். ராமேஸ்வரம் சார் சொல்கிறார் இந்த கதையை. அதை ஒரு பூனை பிடிக்க வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ராம ராமான்னா சொல்லும், கீச்சு கீச்சுன்னு தான் கத்தும். ஏன்னா இந்த ராமராமான்னு சொல்கிறது கொஞ்ச கால பயிற்சி. கீச்சு கீச்சுங்கிறது ஜென்மாந்தர வாசனை. அதனால் ஆபத்துன்னு வரத்தே நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு என்ன தெரியும்? அதனால் அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு மணிவாச்சகர் சொன்ன மாதிரி உங்கள் அருளால் எங்கள் வாக்கில் வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். சரி, இவனுக்கு என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால் இவனுக்கு என்ன கேட்குறார்கள் அப்படின்னு ஒன்று, இவனுக்கு குழந்தை இல்லை, எங்கள்கிட்ட சொன்னான். நாங்கள் சொன்னோம், நீ யாகம் பண்ணி பகவானை பிரார்த்தி, பகவானுடைய கிருபையினால் பகவான் மாதிரி உனக்கு குழந்தை பிறப்பான் அப்படின்னு சொன்னோம். அகோவதாகம் ரிஷயோ பவத்பிஹி அவிதத்கீர்பிஹி வரவ சுலபமயி வாசிதோ யதமுஷ்யாத்மஜோ மயா சதிருஷோ பூயாதிதி மமாஹமேவாபி ரூபா கைவல்யா ததாபி பிரம்மவாதோ ந மிருஷா பவிதுமர்கசி மமைவஹி முகம் யத் த்விஜேதேவ குலம். நீங்கள் சொல்லிட்டேன் என்னை மாதிரி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை மாதிரி குழந்தை உண்டான்னு கேட்டான். என்னை மாதிரி ஒன்று உண்டா உலகத்தில்? எனக்கு சமமே கிடையாது. என்னை மாதிரி ரெட்டை எது உண்டா? ஏகோ தேவா சாஸ்திரங்களில் சொல்லுது, ஏகமேவா த்விதீயம் பிரம்மா, அத்விதீயமான வஸ்துன்னு சொல்கிறது. இன்னொன்று அது போல் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. பகவான் பாக்கி எல்லாத்துக்கும் மாதிரின்னு உண்டு. பகவானுக்கு மாதிரின்னு உண்டா? சமமே. பகவான் சமமே கிடையாது. முத்தப்பன் மணியப்பன் கண்ணப்பன் தன் ஒப்பாரில்லா அப்பன் அப்படிங்கிறார்கள் ஆழ்வார்கள் சொல்லும்போது. ஒப்புன்னா சமமே கிடையாது. அதனால தான் ஒப்பிலியப்பன்னு பேர். உப்பிலியப்பன் இல்லை, ஒப்பிலியப்பன்னு பேர். எனக்கு சமமே கிடையாது சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய
மமைவகி முகம் எது த்விஜதேவ குலம், என்னுடைய முகமான பிராமணா. இந்த முகமான அப்படின்னு சொன்னால் முகஸ்தானத்தில் உள்ளவர்கள்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்னால் வேதம் படித்த உங்கள் வாக்குனால் சொன்னால் நான் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் சொல்லி அந்த காரியம் நடக்கலைன்னா நான் போய் சொன்ன மாதிரி ஆகிடும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி வேதம் படித்த மகான்கள் வந்தால் உங்கள் வாக்குனால் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்பா. ஏன்னா 2 வாயும் ஒரே வாய், நமக்கு 32 பல்லு, அவருக்கு 32 பல்லு, நமக்கு நாக்கு இருக்குது, அவருக்கு நாக்கு இருக்குது, உதடு இருக்குது, சாப்பிட்டா நாடுறது, அவருக்கு நாடுறது, ஒரே சோத்தையும் சாம்பாரையும் கறி தான் திங்குறோம், அப்புறம் என்ன அவர் வாக்குனால் சொல்கிறது அப்படின்னா, அந்த வேதம் சப்தத்தை உச்சரிக்கிற வாக்கு எல்லாம் ஒன்று தான். சப்தம் யாவதீர்வை தேவதாஸ் தாஸ் சர்வா வேத விதி பிராமணே வசந்தி தஸ்மாத் பிராமணேபியோ வேதவித்யோ திவே திவே நமஸ்குரியாத் அப்படின்னு வேதமே சொல்கிறது. அந்த வேத சப்தம் வந்துருமா, வாக்கில் வந்துருமா? ராதாட்டோ தான் அத்தியனம் பண்ணிக்க வந்தார், பிராமணர் தான், புருஷ சூக்தம் தான் சொல்லி கொடுத்தார். தஸ்மாத் விராட ஜாயதா அப்படின்னார், அவர் வாயில் வரவே இல்லை. இது சொன்னது வரலைன்னாலும் பரவாயில்லை, தஸ்மாத் விராட ஜாயதாங்கிறதுக்கு தஸ்மாத் விரடா ஜாயதா அப்படின்னார். எவ்வளவோ சொல்லி பார்த்தார் தாத்தா. அப்புறம் சொன்னார் தசபிர் ஜென்மபிர் வேதி, பிராமணனாக பிறந்ததுனால மட்டும் வேதம் வந்துடாது, 10 ஜென்மா காயத்ரி ஜபம் பண்ணினா தான் வேதம் வாக்கில் வரும். போன்ட்டார், போய் ஜபத்து காயத்ரியை பண்ணு அப்புறம் தான் வரும். அவ்வளோ சுலபமாகலாம் அது மாதிரி சகசிர ஜென்மபிர் யஜ்வா, 1000 ஜென்மா வேதாத்தியனம் பண்ணியிருந்தால் தான் சோமயாகம் பண்ண முடியும், தீட்சிதராக முடியும். சந்நியாச கோட்டி ஜென்மசு, கோட்டி ஜென்மா சோமயாகம் பண்ணியிருந்தால் தான் சாஸ்திரோக்தமான சந்நியாசத்தை அடைய முடியும். நாமளே மொட்டை அடிச்சுக்கலாம், நாமே கவி அடிச்சுக்கலாம், சுவாமிஜிங்களாம் ஆசிரமத்தை எடுக்கலாம், பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம், 10 பேரை பக்கத்தில் வச்சுக்கலாம். அதெல்லாம் சந்நியாசமாக என்ன? நவேஷேன எதிர்பூயாத்து நது வேதாந்த கீர்த்தனாத். அந்த சன்னியாசிகளை பக்கத்தில் பார்த்தாலே புரியுமே, ஒட்டவே ஒட்டாதே. எத்தனை மகான்கள் எங்கள் காலத்தில் தரிசனம் பண்ணுற பாக்கியங்கள்லாம் கிடச்சிருக்கு. சிதானந்தான்னு ஒருத்தர் ரிஷிகேசத்தில் பரம பவித்திரமானவர், நம்ம தயானந்த சுவாமிகள், அது மாதிரி ஆனந்தாசிரமம் சுவாமிகள், இது மாதிரி எத்தனை பேர் நம்ம நம்ம பரம்பரையில் உள்ள சிருங்கேரி காஞ்சி மடம் அதை விட்டு அது தனி. அதை தவிர நான் சொல்கிறவாள்லாம் அபூர்வமாக உள்ளவா. இவர்கள்லாம் பார்த்தா ஒட்டவே ஒட்டாதவாளுக்கு வாழ்க்கையில் அந்த அந்த லைஃபையே பார்த்தோம்னா எத்தனை விவகாரம் நடக்கும், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இருப்பாள். அது மாதிரி இருக்கணும். அதெல்லாம் இருந்துட முடியுமா? பேசலாம், ப்ராக்டிக்கல்ல எல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. அது அந்த பவித்திரத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வாக் சுத்தி வேணும், வாக்கில் அந்த வேதம் வரணும், அந்த வாக்குனால வேதம் சொல்லணும், வேதம் சொன்னாதான் வாக்குக்கு உயர்வே. அக்னிர்மே வாச்சிஸ்ருதான்னு பகவான் சொல்கிறான், நீங்கள் சொன்னால் நான் சொன்ன மாதிரி. அப்போ அது பலிக்கணும். என்னை மாதிரி இன்னொன்று கிடையாதுங்கிறதுனால நானே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு பகவான் என்ன சொல்லி காமிக்கிறான். நான் பரிகிஷி தஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவானே வரமரிஷிபிஹி பிரசாதிதோ நாபேஹே பிரியச்சிகீர்ஷயா ததவரோதாயனே மேருதேவ்யாம் தர்மான் தரிசயிது காமஹாம் வாதரசனானாம் ஸ்ரவணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரா. இந்த மேரு தேவிட்டேன்னு பகவான் காமிக்கிறான். யாகம் பண்ணினது எல்லாரும் புள்ள வேணும்னு கேட்டது நாபி மேரு தேவி தான். ஆனால் இந்த மேரு தேவியை குறித்து பகவான் ஏன் பேசணும்னா, நாபி பகவான் அப்படிங்கிற அந்த பக்தியோடு இருக்கான். மகர்ஷிகள்லாம் பகவான் அப்படிங்கிற அந்த பூஜிதா புத்தியோடு இருக்காள். பகவானை பார்க்குறதே பகவானு தான் பார்க்குறாள். மேரு தேவி அப்படி பார்க்கல, குழந்தையா பார்த்தாள். வாத்சல்யத்தையாங்கிறாள். எப்படி இருக்கார் இவர், எவ்வளோ அழகாக இருக்கார் இவர், நமக்கு குழந்தையா பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த எண்ணத்துக்கு அப்படியே பதில் சொல்கிறான் பகவான். இந்த மேரு தேவிட்ட நான் பொள்ளையாக பிறப்பேன் அப்படின்னு பிறக்கிறான் பகவான். எண்ணத்துக்காக இந்த அவதாரம் அப்படின்னா,
தர்மான் தரிசயிது காமஹா, தர்மத்தை உலகத்துக்கு காண்பிப்பதற்காக. எந்த தர்மத்தை காண்பிப்பதற்காக? வாதரசனானாம் ஸ்ரவணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரா. காற்றை சாப்பிட்டுண்டு திகம்பரர்களாக இருக்கக்கூடிய சிறந்த தபஸ்விகளான நைஷ்டிக பிரம்மச்சாரிகளான ஞானிகளுடைய யோகிகளுடைய சித்தர்களுடைய வாழ்க்கையை காண்பிப்பதற்காக என்னால். இது என்னதுக்கு காண்பிக்கணும்னால் அது புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ரோட்டில் ஒருத்தர் நடந்து போனான்னா அந்த அடி வைப்பை வச்சுருந்து இது இன்னாரோடதுன்னு சொல்லலாம். இது மனிதனோடது, இது மாட்டோடது. இந்த வழியாக பாம்பு போனது தெரியும், மண்ணில் பாம்பு வளைஞ்சி போயிருக்கு. இது புலியோட அடி வைப்பு. அப்படிலாம் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறவா இருக்கா பற்றில. மீன் போனதை சொல்ல முடியுமா? யாராவது ஜலத்தில் மீன் போனதை பாதையை சொல்ல முடியுமா? ரோட்டில் நடந்து போன பாதையை காமிக்கலாம். ஜலத்தில் மீன் போனதை காமிக்க முடியுமா? இல்லை ஆகாசத்தில் பறவை போனதை காமிக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது மாதிரி ஞானிகளுடைய வாழ்க்கை முறை அவ்வளோ சுலபம் இல்லை. ஏகதேசம் அதை காமிக்கிறதுக்காக பகவான் வந்து பிறக்கிறார். சுக்லயா தனுவா அவததாரா. அப்படி பண்ணால் ரிஷபர் அப்படின்னு பெயர். ரிஷஜானே பாதீப்தவுன்னு தாத்து. ரிஷபன்னா சிரேஷ்டன்னு அர்த்தம், ஞானின்னு அர்த்தம், உயர்ந்தவன் அர்த்தம். இவர் பிறந்து ஒரு பகவானுடைய அவதாரம், சர்வ அம்சத்தோடு பிறந்திருக்கார். ஞான கலாவதாரம்னு சொல்கிறது. இதை பிறந்து கொஞ்ச நாள்லையே 6-7 வயசு இருக்கும், மழையே பெய்யலை. திடீர்னு 2-3 வருஷம் மழை பெய்யலை. மழைக்கு காரணம் ஜனங்களுடைய தர்ம சிந்தனை, இயற்கையை கெடுக்காமல் இருக்கிறது, இயற்கையை போஷிக்கிறது, மழை தேவதையான இந்திரனை பூஜை பண்ணுறது, இதெல்லாமே கரெக்டாக நடக்கிறது. ஆனால் மழை பெய்யலை. அப்போ அவர் நினைக்கிறார், இந்த சைடு கரெக்டாக இருக்குது, அந்த சைடு தான் மிஸ்டேக். பெரும்பாலும் மனித சைடில் தான் தப்பு நடக்கும். இவர்கள் பண்ணுற தவறுதலால் தான் மழை பெய்யாமல் போகும். இந்த சைடு கரெக்டாக இருக்குது, அந்த சைடு மழை பெய்யலைன்னா அப்போ அவனோட தப்பு தான். யார்? இந்திரனோட தப்பு. அவன் டியூட்டி அவன் சரியாக செய்யலை. இப்போ இந்திரன்ட்ட போய் பேசி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தன்னோட யோக சக்தியினால் மழையை பெய்ய வைக்கிறார். ஒரு சாதாரண லௌகீகத்தில் ஒரு பொடியை தூவி மழையை பெய்ய வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம் நாம். அப்படிங்கிறது யோக சக்தியினால் முடியுங்கிறதெல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கே. நம்மளாக மழையை பெய்ய வைக்கலாம்ங்கிறதெல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நடைமுறையில் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம மதத்தில் உள்ள புஸ்தகங்களில் தானே இருக்குது. இன்றைக்குமே நாம் ஒரு பெரிய பூஜை பண்ணினோம், ஜபம் பண்ணினோம், ஒரு நல்ல காரியம் பண்ணினோம்னா 2 தூத்தல் போட்டதுன்னா பகவான் ஏத்துண்டார்னு சொல்கிறோமே. நம்ம நம்புறமே, உயர்ந்த சகுனமாக நம்புறமே. உண்மை நடக்கிறதே. காலம் தப்பி காலத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்த உடனே ஒரு மழை பெய்யறதை பார்க்குறோமே நாம். இதெல்லாம் சாத்தியம். இதை பார்த்தான் இந்திரன், பிரமிச்சு போயிட்டான் இவருடைய சக்தியை பார்த்து. ஏன்னா இந்திரன் தான் மழைக்கு தேவதை. அவன்கிட்ட உள்ள ஒரே சொத்து மழை தான். அதனால தான் அவனை வச்சு பூஜை பண்ணுறது. இப்போ அவனுடைய ஒரு சக்தியை எதிர்பார்க்காம இவரே மழையை பெய்ய வச்சாருன்னா அப்போ அவரை விட இவர் பெரிய ஆளாக இருக்கார். இது மாதிரி ஒரு பிள்ளையை நாம் பெற்றுக்காமல் போயிட்டோமேனு வருத்தப்பட்டான். ஏன்னா அவனுக்கு 2 குழந்தைகள், ஜெயந்தன்னு ஒரு பிள்ளை, ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு. இந்த ஜெயந்தன்கிறவன் கதை தான் சிரிப்பா சிரிச்சிது ராமாயணத்தில் பார்த்தா தெரியும். அயோக்கியன் அவன். பிள்ளைகள் நல்ல பிள்ளையை பேக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல பிள்ளையை பார்த்தோம்னா இது மாதிரி பிள்ளை பிறந்தா எப்படி இருக்குங்கிறதே நமக்கு பொண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு யோஜனை உண்டு. நம்ம பொண்ணை கொடுத்தா அந்த பிள்ளைய நம்ம பிள்ளையாக பண்ணிவிடலாம். பெத்துண்டாதான் பிள்ளைன்னு இல்லை. இது மாதிரி நல்ல பிள்ளைகளை பார்த்தா நம்ம பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு மருமகனாக பண்ணிக்கிறோமோன்னு அது மாதிரி உள்ள டெக்னிக்கை முதல்ல ஆரம்பித்ததே இவன் தான், இந்திரன் தான். தன்னோட பெண்ணான ஜெயந்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ரிஷபதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இந்த நாபிங்கிறவர் கொஞ்ச நாள்லேயே அவர் கிளம்பி காட்டுக்கு போயிட்டார். ரொம்ப நாள் எல்லார் மாதிரியும் புள்ள வளர்ந்து பெரியவனான பிறந்தும் இவர் இருக்கல. ஏன்னா புள்ள யோகீஸ்வரன், சித்த புருஷன், ஞானி.
அப்படின்னு பிரகடனமானதுக்கு அப்புறமும் நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா அது அவமானம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதனால் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டார். இந்த ரிஷப யோகீஸ்வரர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். இவருக்கு மந்திரிகள்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா 100 மகன்கள் பிறந்தார். இப்போ தானே யோகீஸ்வரர் சித்த புருஷன்னு அதுதான் சொல்ல வந்தேனே. ராகினோ யோகினோ போகினச்சேத்தரே ஞானினாம் லட்சத்தே ந ஏகரூபாஸ்திதி. இவா இப்படி தான் இருப்பான்னு சொல்லவே முடியாது. அதில் பரதன் அப்படிங்கிறவன் மூத்தவன். மற்ற குழந்தைகள்லாம் அதுக்கு பின்னாடி உள்ளவா. அதுலேயே கவிர் ஹரிர் அந்தரிக்ஷா பிரபுத்தா பிப்பலாயனா ஆவிர்ஹோத்ரா திருமலா சமசா கரபாஜனகான்னு 9 குழந்தைகள் நவயோகிகள்னு பின்னாடி வரப்போகிறது. இதை தவிர சொச்ச குழந்தைகள் இவா எல்லாருமே வளர்ந்துன்னு வர. ஒரு நாளைக்கு கார்த்தால பார்த்தோம்னா ஆற்றுல வீட்டில் அப்பாவை காணும். அவள் அப்பா ரிஷபரை காணும். எங்கே போனார் அப்படின்னே தெரியல. இவர் எங்கே போனார் அப்படின்னே புரியல. குழந்தைகளை தேடுறா எல்லாரும். அப்பாவை தேடுறா. அப்பா எங்கே போனார், அப்பா எங்கே போனார் அப்படின்னு தேடுறா. எல்லாரும் போகிறார்கள். கடைசியில் பார்த்தா ஆரியாவர்த்தம்னு ஒரு பிரதேசம், இந்த காசிக்கும் கயாக்கும் மத்தியில் உள்ள இடங்கள் அது. அந்த இடத்துல சில மகான்கள்லாம் யாகம் பண்ணுற இடத்துல இவ அப்பாவை பார்த்தார். அப்பான்னு கூப்பிட்டார். இப்படி சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார். எப்படின்னா பாகவதம் சொல்கிறது சரீர மாத்திரம்னு சொல்லி உடம்பை மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துன்னு போனார். யதாஜாதர்கள்னு சொல்லுவார்கள். இந்த சந்நியாசத்தில் 2 வகை உண்டு. வித்வத் சந்நியாசம், விவிதுஷா சந்நியாசம்னு. ஞானத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு குருவை அடைஞ்சு அவரிடம் தீட்சை பெற்று வேதாந்த விசாரம் பண்ணி நியமங்களோடு இருந்து ஞானத்தை அடையிறது ஒரு வகை. ஞானம் வந்துருச்சுன்னா வரும். ஜட்ஜு சுவாமிகள்னு ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதேவே ஞானம் வந்தது. அப்படியே போட்டுட்டு போனார் அவர் அப்படின்னு இருக்கு. ஜடபரதர், நீ எத்தனை பேரை சொல்லலாம்? மகான்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காள் இந்த தேசத்தில். அப்படியே விட்டுட்டு போயிடுவார். அது மாதிரி இவர் விட்டுட்டு போயிட்டார். குழந்தைகள்லாம் சொல்கிறாள், சொல்லிக்காமல் போயிட்டே இல்லைன்னா சொல்லிட்டு போனால் சன்னியாசமானு கேட்டார் அவர். எல்லாத்துக்கும் பத்திரிக்கை உண்டு, சன்னியாசத்துக்கு பத்திரிக்கை உண்டா? ரமண பகவான் சொல்லுவார், சன்னியாசம் வாங்கிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது என்ன கத்திரிக்காயா கொத்தரங்காயான்னு கேட்பேன். விற்கிறது வாங்கிறது ஏதோ ஒரு பேருக்கு வச்சுருக்குமே தவிர எதகரேவ விரஜேத் ததகரேவ பிரவ்ரஜேத் அப்படின்னு சன்னியாசத்தை பற்றி சொல்லும்போது தலையில் தீப்பிடித்தார் போல். வீடு தீப்பிடிச்சுன்னு எரியறது. தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பானா, தீரில் மாட்டின்னு சாவானா? தலையில் தீ பிடிச்சிருதுன்னா தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி ஓட மாட்டானா? அது மாதிரி இந்த பிரபஞ்சமாகிற மாயையாகிற தீயிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்க வேண்டாமா? எல்லாம் மாயை, எல்லாம் அசத்தியம், எல்லாம் சாரம் இல்லாத விஷயங்கள் நம்மளை பந்தப்படுத்துறதுங்கிற அந்த விவேகம்தான் சந்நியாசம். அது எப்போ வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. அதனால் உங்கள்கிட்ட சொல்லுன்னு வராமல் போயிட்டேன்னா சொல்லுன்னு வரத்துக்கு என்ன பத்திரிக்கை அடித்து போகிறதுக்கு என்ன கல்யாணம் கார்த்தியான்னா சரி, எங்களுக்கு ஒன்றும் உபதேசம் பண்ணலையேப்பான்னாலவா? எங்களுக்கு நல்லது, நீங்கள் தூங்கினா நான் பொறுப்பான்னு கேட்டேன். நாமும் தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா இருக்கிற காலத்துலலாம் விளையாட்டாக போயிடுறது. எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் போயிடுறோம். அவசியம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வ ஆராதனமோ சுமங்கலி பிரார்த்தனையோ நம்மாத்தில் உள்ள சம்பிரதாயங்களோ இதெல்லாம் நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டால் மட்டும் போகாது, அப்பா இருக்கிறதவே பண்ணி பழகணும். அதெல்லாம் அப்போ தான் அது படியும். அது குழந்தைகளையும் அது மாதிரி பழக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறுனா குளிச்சுட்டு சந்தியாதனம் பண்ணு, சஹஸ்ராவர்த்தி பண்ணு, பூஜையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லணும். முதல்ல நாம் பண்ணணும், அப்புறம் என்ன அவனை பண்ண சொல்கிறது? இல்லை சந்தியாதன சஹஸ்ராவர்த்தியாவது பண்ண சொல்லணும். இதெல்லாம் சம்பாதிக்கிறதோ படிக்கிறதோ இதெல்லாம் இருக்கவே இருக்கு. அதுக்கு மட்டும் இந்த ஜென்மா இல்லை. அதெல்லாம் முக்கியங்கிற மாதிரி இந்த கால எஜுகேஷன் சிஸ்டம் வாழ்க்கை முறையில் நம்மளை பயமுறுத்தி அப்படி கொண்டு ஒரு டியூன் பண்ணி வச்சுட்டாலே தவிர உண்மையில் அதுக்காக இந்த வாழ்க்கை கிடையாது. பிராமணஸ்யது தேகோயம் நோபபோகாய கல்பத்தே இக கிளேசாய மகதே பிரேத்தியானந்த சுகாய சா அப்படின்னு
சத்தியமான சாஸ்வதமான நித்தியமான பூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிப்பதற்காக லோகக்ஷேமத்துக்காக ஏற்பட்டதான ஜென்மா. இதை போய் நாம் அல்பமான விஷயங்களை செலுத்தி ஆயுஷை வீணாக்கலாமா? நீங்கள் தூங்கினா அதுக்கு நான் பொறுப்பான்னு கேட்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு ஒன்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். கொஞ்சம் கொஞ்சம் பெரிய உபதேசம் அது. அடுத்த பார்ட்டில் அதை பார்ப்போம். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்தகாங்கோபமவாரி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. ஹே நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்த. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.